தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் எவ்வளோ சம்பளம் வாங்குகிறாங்களோ அதை விட ₹1 நான் அதிகமாக சம்பளம் வாங்கணும். அதே போல் அவர் படம் எவ்வளோ வசூல் பண்ணுதோ அதை விட ₹1 என்னோட படம் அதிகமாக வசூல் பண்ணணும் அப்படின்னு விஜய் அப்போதிலிருந்து இப்போது வரையும் அப்படி தான் இருக்கார். சரி, முதல்ல தான் சினிமாவில் இருந்தார், இப்போ அரசியலுக்கு வந்திருப்பார், திருந்திருப்பார் அப்படின்னு பார்த்தா இப்போவும் அவரும் அப்படி தான் இருக்காரு, அவருடைய ரசிகர்களும் அப்படி தான் இருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூலி திரைப்படம் 120 கோடி ரூபாய்க்கு ஓடிடி ரைட்ஸ் விற்பனை ஆயிருக்கு அப்படின்னு ஒரு தகவல் வெளியாயிருந்தது. அமேசான் பிரைம் தான் கூலி படத்தோட ஓடிடி ரைட்ஸை வாங்கியிருக்காங்க அப்படின்னு ஒரு தகவல் வெளியாச்சு. இப்போது விஜயோட கடைசி படமான ஜனநாயகன் திரைப்படத்துக்கு ஓடிடி ரைட்ஸ் எவ்வளோக்கு போயிருக்கு அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. அதாவது 115 கோடி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் உண்மையாக பொய்யா அப்படின்லாம் தெரில. இப்படி இருக்கும் பட்சத்தில் தலைவரோட கூலி படத்துக்கு 120 கோடினா நம்ம படத்துக்கு 121 கோடியாவது வரணும்ல அப்படின்னு முடிவு பண்ணியிருப்பாங்க போல். 115 கோடி அப்படின்னு போட்டு இப்போ 121 கோடி அப்படின்னு போடுறாங்க. 121 கோடிக்கு ஓடிடி ரைட்ஸ் ஜனநாயகன் படத்துக்கு சேல் ஆகிருக்கான். அதில் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரே நபர் அவர் தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 115 கோடி அப்படின்னு போட்டிருக்காரு. அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அதே நபர் தான் 121 கோடி அப்படின்னும் போட்டிருக்காரு. என்னடா பித்தலாட்டம் இது? இதுக்கு தான் ஆரம்பத்திலே சொன்னேன், தலைவர் எவ்வளோ சம்பளம் வாங்குகிறாரோ அதை விட ₹1 நான் ஜாஸ்தியாக வாங்கணும். இது இந்த டிராகன் படத்து காட்சி மாதிரி இருக்குது நமக்கு. இப்படி பண்ணிகிட்டு இருந்தால் கடைசி வரையும் உண்மையாக யாரையும் ஜெயிக்கவே முடியாது. இப்படி ட்விட்டர்லேயும் ஃபேஸ்புக்லேயும் வேணால் நாங்கள் இவ்வளோ வசூல் பண்ணியிருக்கோம், இவ்வளோ ஓடிடி ரைட்ஸ் சேல் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க வேண்டியதான்.